அப்படின்ற சீரிஸோட எபிசோட் 2 அண்ட் செகண்ட் சீசன் தான். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க யாரும் இன்ஸ்டாகிராம் ஐடியா இன்னும் ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ மறக்காம அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு. சோ மறக்காம வேணும்னா அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்கவே இல்லைன்னா அதுக்குமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. முடிஞ்சா அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபேக் மாசம் இருக்காங்க, அவனுமே பாத்தீங்கன்னா நம்ம மெய்ட போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். இதை வந்து அடகாக்கி கிட்ட காமிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ நினைச்சா காமிச்சு கூட, நானுமே அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா உங்க மாஸ்டரை நீ வந்து ஏமாத்த ட்ரை பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுமே பாத்தீங்கன்னா மெய்டு கிட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மெய்டு என்ன சொல்லினா, நீ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரி ஓகே, அடகாக்கி கிட்ட சொன்னா நீ வந்து திருந்த மாட்டேன், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா நீ திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எதுக்கு எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற அவங்க எல்லாம் உள்ள விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நியூஸ் போச்சுன்னா உங்களை மொத்தமா வீட்லயே சர்வெண்டா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடகாக்கி கிட்ட பேச விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாஸ்டர் சொல்றதுதான் சர்வெண்ட் வந்து கேட்டே ஆகணும். பட் இவ வந்து ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால நானே பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கான். அதோட பாத்தீங்கன்னா அவனுமே வீட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம நான் தான் உங்களோட மாஸ்டரோட ஃபியான்சி, சோ எப்படி நீ உன் மாஸ்டருக்கு துரோகம் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மெய்டுமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அந்த பொண்ணு சின்ன வயசுல வேற பையனை பாத்துட்டு இருக்கா, சோ நீ அந்த பையன் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வளர ஆரம்பிக்கிறா பாருங்க. அப்போ நம்ம மெய்டோட மினி வெர்ஷன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு நீ வந்து உண்மையை சொல்ல போறியா, உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பட் நம்ம மெய்டு ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சோ சின்ன வயசுல ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது மட்டும் சுத்தமா புரிய மாட்டேங்குது. அந்த பையனே பாத்தீங்கன்னா, இங்க பாரு நான் அடகாக்கி தான் வேணும்னே விரும்பல, அது மட்டும் இல்லாம அவகிட்ட உள்ள காசு பணத்துக்காக நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா மெய்டு கிட்ட ஓபனா சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அடகாக்கியை ஈஸியா ஏமாத்திடலாம். சோ வருங்காலத்துல நீ அவளுக்கு வந்து சர்வெண்டா இருக்கு, நான் தான் அவளோட ஹஸ்பண்டா இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம மெய்டுக்கு என்ன பண்ணே தெரியல. அவளே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா, யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாங்கா ஆர்டிஸ்ட் இருக்குல்ல அந்த பிரெஞ்சு பொண்ணு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எனக்கு வந்து வேணும், சோ நீங்க தான் வந்து ட்ரை பண்ணணும், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புடிச்சு உட்கார வச்சிருக்கானுங்க. சோ நம்ம ஹீரோக்குமே என்ன பண்ணனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். எப்படா ஒரு நாளைக்கு வந்து லவ்வரா நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இன்னைக்கு வந்து நடிச்சு ட்ரையல் பார்த்துக்கோம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா நம்ம அடகாக்கியோட கையை பிடிச்சி நடந்துட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போ அடகாக்கி மீன் பாத்தீங்கன்னா நடிக்கிறத விட அவ வந்து உண்மையிலே பிளஷ் ஆயிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏதோ சீரியட் பாடுற மாதிரி சைடு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நடக்கிறாங்க அந்த மாதிரி நடக்கிறாங்க, சுத்தி சுத்தி காத்தடிக்குன்னு சொல்லிட்டு யாருமா நீ எங்க இருந்துமா வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது கப்புள்ஸ் பார்க் மாதிரி இருக்கு. சோ கப்புள்ஸ் பார்க் பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கையை பிடிச்சி நடப்போம்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபாரின்ல நடப்போம்னு சொல்லிட்டு சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ பின்னாடி அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பரவாயில்ல இப்படிதான் ஹனிமூன் வந்து ஃபியூச்சர் ஹனிமூன்ல வரும் அப்படின்னு சொல்ல போய் பாருங்க. ஏமா தாயே இது ஒண்ணு ஹனிமூன்லாம் இல்லமான்னு சொல்லிட்டு அடகாக்கியுமே அந்த பொண்ணை பார்த்து கத்திட்டு இருக்கா. அப்புறம் இன்னொன்னு அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுக்காத இல்ல நாங்க நடிக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அடகாக்கியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கத்திடுறா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா ஹீரோ கடவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அடகாக்கியால போக முடியல. எதுக்குலான்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் வந்துருச்சா. சோ நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அவளுக்கு வந்து ஃபுட் எனர்ஜி சுகர் கார்போஹைட்ரேட் எல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி கடைசியில என்ன டெலிவரி மேனா மாத்திட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கவர் உனக்கு தான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. என்னடா இது இவ்வளவு நேரம் எதுக்கு வெயிட் பண்ண, என்ன வெயிட் பண்ண வைக்கதான் அவன் வேலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம அடகாக்கியுமே சுத்தமா கத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி பசி எடுத்தா அவளாவே இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சாப்பாடை பாத்துட்டே இருக்கா பாருங்க. அந்நேரத்துல அந்த நேரத்துல நம்ம என்னடா பண்றது, கப்புள்ஸ் மாதிரி பண்ணா இந்நேரம் ஊட்டி விடணுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்றான் பாருங்க. அதை பார்த்துட்டு என்னது ஊட்டி விடணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அடகாக்கியுமே சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இல்ல நான் வந்து நிஜமான கப்புள்ஸ் சொல்ல, பட் நடிக்கிறது அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா சரி ஊட்டி விடுறா வாயில வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கா. அவனு பக்கத்துல வந்து சாப்பிட வந்துட்டு இருக்கான். ஆனா போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தட்டி விட்டுறானுங்க. அந்த பண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில விழுந்துருது. என்ன இளவுடா இது, எப்படா இதுல வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிடறா சாப்பிட்டு கூட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அடகாக்கியுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு டாகி வருது. அந்த டாகி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து பேட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஹீரோயினுக்கு அந்த டாகியை பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஆமா சின்ன வயசுல நீயுமே வந்து 2 டாக் வளர்த்திருந்தா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான் பாருங்க. சின்ன வயசுல 2 டாகா அது எப்படி உனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே இல்ல சும்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் வந்து அந்த டாக் வந்து ஆல்ரெடி இறந்துருச்சு. சோ அதுக்கப்புறம் புதுசா எந்த டாகுமே வாங்கல. அந்த டாக் போனதுக்கு அப்புறமே எனக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமா போயிருச்சு. சோ அதுக்கப்புறம் நான் எதுவும் புதுசாவே ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்மே நான் ஒன்று முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நான் சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டேன், இவ்வளவு ஒண்ணு க்ரூயல் பிரின்சஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு சின்ன
திடீர்னு பிளாஷ்பேக் மாதிரி போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம அரகாக்கியோட பிளாஷ்பேக் தான். அவ சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா யோசினோ அதாவது அந்த மெய்டு கூட வந்து விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் மெய்டு கூட விளையாட முடியாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துரும். அப்புறம் அவங்க அம்மா அப்பா கூட விளையாட ட்ரை பண்ணலாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. விட்டா டிவோர்ஸ் பண்ணிடலாம் போல. சோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவளுக்கு கூட விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த 2 டாகி தான் இருக்கும். அந்த 2 டாகியுமே பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்குங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டு கேட்ல ஒரு பையனை போட்டு 3 பேர் வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அரகாக்கி மேல என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு முன்னாடி எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரட்டி விட்டுறா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால ஓட முடியாதா. சோ அவன் கீழே வந்துடுறான். இங்க பாரு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காதா, இந்த அந்த கட்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கட்சி கொடுக்குறான் பாருங்க. அந்த கட்சியை பாத்தீங்கன்னா மொத்தமா அவன் ஈரம் பண்ணிடுறான். இங்க பாரு உன்னை கட்சி கொடுத்து தொடக்கதான் சொன்னேன், அதுக்காக இப்படி பண்ணல சொல்லலாம். சரி சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீன் அந்த பொண்ணுக்கு காஸ்ட்லியான சாக்லேட் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறான். இங்க பாரு எனக்கு காஸ்ட்லியான தேவையில்லை, எனக்கு நீ வந்தாலே போதும், எனக்கு நீங்க கூட இருந்து விளையாண்டாலே போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னை புள்ளி பண்ணாங்களா அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும், அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஓட வைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த நாயை விட்டு துரத்த விடுறா. ஏமா நாயை விட்டு துரத்துறதா ஓட வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓடிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு போட்டோமே எடுத்துக்கிறாங்க. சோ இந்த போட்டோ தான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனவர் பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்களை போட்டு புள்ளி பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து மாட்ட வச்சுக்கிறாங்க. சோ ட்ராப்ல வந்து அந்த பசங்களுமே குழிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் பாத்தீங்கன்னா செம காம்போன்னு சொல்லலாம். சோ 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்பவுமே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றேன்னா எங்க அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அடுத்து நான் யார் கூட இருப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா சரி ஓகே யார் உன் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயின்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதோட பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் அந்த இடத்துல முடியுது. அப்போ ஹீரோமே கேட்கறான் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அந்த பையன் வரவே இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு அவன் மேலதான் இன்னுமே ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு சின்ன வயசுல பாத்திருக்கல அந்த பையன் மேல ரொம்பவே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, நீ தாண்டி என்னை வந்து பிரேக்அப் பண்ணிட்டு போன, நீ தாண்டி என்னை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போன, என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஏய் நல்லதான் சொல்றியா உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்றேன், இதுல என்ன போய் சொல்ல வேண்டிய இருக்கு, கடைசி வரைக்கும் அந்த பையன் வரவே இல்லை, நான் ரொம்ப நாள் அழுதேன் ரொம்ப நாள் கதை இருந்தேன், பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பசங்களை பாக்குறதுக்கே வெறுப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனோட சின்ன வயசுலோட நிக் நேம் மாசமோனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒரிஜினல் நேமே இந்த பொண்ணுக்கு இன்னும் முழுசா தெரியாதுங்க மாசமோனேன்றது. அதோட பாத்தீங்கன்னா இப்ப இவனுக்கு ஒரு ஃபேக் மாசமோனேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனதாங்க உண்மையான பையன் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்கா, சின்ன வயசுல பார்த்த பையன்ட்டு. என்னடா இது நீ எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய, ஆனா அங்க ஒருத்தன் நிக்கிறான் பாத்தியா அவனை பார்த்து நானும் சொல்ற பாத்தியா அது மட்டும் நான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லாம என்னது இது எல்லாத்தையுமே மறந்துட்டாளா, எதுவும் கோமால போயிட்டாளா, இவதான் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனா இப்படி இவன் என்னை மறக்க போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக மறுநாள் லவர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். பட் அந்த வரவழில புல்லிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடிக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அடகாக்கி மேனே நீ என்னை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவா. இதெல்லாம் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு பாருங்க. பார்த்துட்டு என்ன நீ எப்படி நீ என்கிட்ட போய் சொல்லலாம், எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கத்திடுறான். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டுறாங்க. அந்த ஹீரோயினுமே என்ன சொல்லனே தெரியல. சோ ஹீரோயினே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா எனக்கு உன்னை பிடிக்கும், பட் எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு அந்த சின்ன வயசுல பாத்திருக்கேன் எனக்கு அந்த பையனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அருகாக்கிக்கே தெரியல யாரு மாசமோனே அப்படின்றது சுத்தமா வந்து புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆயிருக்கான். அப்போ அந்த பிரெஞ்சு பொண்ணு இருக்குல்ல அவ என்ன சொல்லிட்டானா ஹே கதையை விடு, அந்த பொண்ணு உண்மையிலேயே அழுக போகுது போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு என்ன பேசணும்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்படியே ஆரோக்கியமே ரோட்ல நடந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் மாசமனே வந்துட்டு அம்மா வந்து ஃபீலிங்ஸ்ல இருக்கா. சோ மணி தான் இம்பார்ட்டன்ட், இன்னும் நம்ம போய் பேசினா கண்டிப்பா நமக்கு ஃபால் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க பாரு நீ எதை சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வராம பாருங்க. பட் அருகாக்கி சுத்தமா கண்டுக்காம அந்த மெய்ட பார்க்க போயிட்டு இருக்கா. இங்க பாரு எங்க போன யோசனை நான் உன்னை தான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம என்னை விட்டு தனியா போகாத எனக்கு நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த மெய்டுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு முக்கியமா மறைக்கிற மாதிரி தெரியுது. சோ அன்னையோட டே அன்னைக்கே முடியுது. சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்க யாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம் மறக்காம அதுலயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை பை.